ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல வந்து காட்டுக்குள்ள தீ பிடிச்சிருச்சு. இப்ப நம்ம வந்து அந்த வீடியோத்த உங்களுக்கு வந்து காட்டப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பாருங்க. ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. எதனால வந்து தீ பிடிச்சதுன்றது தெரியல. அங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஊரே ஒரு புகை மூட்டமாவும், வீட்டுக்குள்ள பூரா அந்த குப்பையாவும் தான் கிடக்குது. தீ குப்பையாவும் தான் கிடக்குது. நான் அத உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க எப்படி தீ பிடிச்சி எரியுதுன்னு. ஃபயர் இன்ஜினுக்கு யாராவது கூப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கு வேற ஆற்றுக்குள்ளே தீ பிடிச்சிருக்கனால வண்டியும் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் அதை பாருங்கள். அந்த இடத்துல தீ பிடிச்சி எரியுது தெரியுதா? ரொம்பவே தீ பிடிச்சிக்கிச்சு. சட சடன்னு பாருங்க. இங்கேருந்து எங்கள் வீட்டு மாடியிலேருந்து பார்த்தாவே நெருப்பு ஆனால் மேலே தென்னை மரத்துக்கே தாவுது. அதுவும் வெயில் வேற ஓவரா. பூரா அந்த வாழைக்காடு பூரா அந்த வாழையெல்லாம் இலை பூரா அப்படியே கருகி போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, எப்படி அணைப்பாங்கன்னு தெரில. பாவம், அந்த வாழை போட்ட விவசாயிக்கு ரொம்பவே நஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுவாங்களோ தெரியல. நிறைய பேர் போயிருக்காங்க. அதனால தான் நான் ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணாமல் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஆற்றுக்குள்ளேயே நிறையா பசங்க ஆம்பளைங்க எல்லாம் போயிருக்காங்க. ஏதாவது ஒரு முயற்சி பண்ணியிருப்பாங்கன்றது தான். நான் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை. ஃபயர் இன்ஜின் கூட நம்பர் எடுத்தேன். சரி, வேறு ஏதாவது கால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் கூப்பிடல. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வாட்டி நடந்திருக்காமா. நத்தம் அதாவது நடைனூரில் தீ பிடிச்சி இங்கே ஸ்ட்ரீமுன்னு ஒரு இது இருக்குது, அது வரலுமே தீ பிடிச்சி எரிஞ்சிருக்காமா. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பார்ப்போம். அவங்களுக்கு முடிஞ்சால் நான் அங்கே போயிட்டு வீடியோ எடுத்து போட முடிஞ்சால் போடுறேன். ஓகேவா? எப்படியெல்லாம் சேதாரம் இருக்குது, எதனால தீ பிடிச்சதுன்னு எனக்கு விவரம் தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்காமல் நீங்களும் பார்த்துக்குங்க முடிஞ்ச. ஏன்னா இப்போ வந்து தண்ணி பாய்ச்சி எதுவும் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் போச்சு. அந்த விவசாய நிலம் பூராமே இதாயிரும். கொஞ்சம் அப்படியே தீ பிடிச்சிட்டு வந்து அடுத்தது எல்லாம் கோரக்காடை பூரா காஞ்சு தான் கிடக்குது. ஆத்தோரத்தில் இருக்க மரம் பூராமே எல்லாமே இதாயிரும்னு நான் நினைக்கிறேன். இப்படி பண்ணாங்கன்னு தெரில. அதுவாக பிடிச்சிச்சா இல்லை யாராவது தீ வச்சுட்டாங்களான்னு தெரில. இப்படி ஆயிடுச்சு. பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றனால தான் இந்த வீடியோ நான் போட்டேன். வேறு எந்த காரணத்துக்காகவும் இல்லை. நீங்களும் இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்காமல் நீங்களும் வந்து பார்த்து கவனமாக இருங்க. வெயில் நேரத்தில் எப்பவுமே தீ வச்சா இப்படி தான் நடக்கும். அதனால பாதுகாப்பாக இருங்க, பத்திரமா இருங்க. ஓகே, பாய்.